நம்ம ரஞ்சித் நியூஸ்ல சம்பவம் தாங்க. நேத்து நைட் அடிச்ச கனமழையில எங்க வீட்டு முன்னாடி இருந்த கூரையும் கூட அந்த அளவுக்கு உடைஞ்சே போச்சுங்க. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நம்ம சொன்ன மாரியே நம்ம சப்ஸ்கிரைபர அழகா போர்ட்ரேட் பண்ணிட்டு, நம்ம கிவ் அவேக்கு அழகா கொண்டாந்து கொரியர்ல கொண்டாந்து குடுத்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா, தம்பி விளையாட்டு ஜாமான்லாம் விளையாண்டுகிட்டு இருந்தான். அப்படியே எங்க அம்மா வெளிய இருந்துட்டு தம்பிய "வா வா வா வாடி தங்க வாடின்னா" எப்படி தவழ்ந்து வரான் பாருங்க. இப்ப தம்பி நல்லாவே தரையில தவழ ஆரம்பிச்சுட்டான். ஒய்ஃப வந்து பார்த்தா, முட்டை பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ட்டும் அழகா எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா. ரொம்பவே ப்ரவுடா இருந்துச்சு. வர வர என் ஒய்ஃப் எனக்காக இவ்ளோ இன்னோவேட் எடுத்து சமைக்கிறக்கு. மசாலா எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா, நம்ம தான் அங்க வைக்கலையே பெட்டிக்குள்ள வச்சிருக்கோமே. எடுத்து கொண்டு சிக்கன் மசாலா குடுத்துட்டு வந்துட்டு, அந்த மேரினேட் பண்ணதெல்லாம் ரொம்பவே கியூட்டா உட்கார்ந்து சமைச்சுட்டு இருந்தாங்க எனக்கு. முட்டைய தனியா வந்துட்டு அத ஒரு மாரி வணக்கிட்டு, அதுக்கப்புறம் அதுல இருந்து இத எடுத்து கொண்டு போய் இந்த பிரியாணிக்குள்ள போட்டா. நான் இப்படிலாம் பார்த்ததே இல்லங்க. போற போக்க பார்த்தா குக் வித் கோமாளிக்கு என் ஒய்ஃப் போயிருவா போலங்க. எல்லாம் விசில் எல்லாம் போட்டுட்டு, "ஏங்க அந்த கொஞ்சம் மசாலா போட்டு அதுல கொஞ்சம் சாப்பாடு மட்டும் போட்டு கொஞ்சம் எண்ணெய விட்டு சாப்பிடுங்களேன்னா" உண்மைக்கே அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. எங்க அண்ணனே வந்து என் ஒய்ஃப அவ்ளோ பாராட்டிட்டாங்க. எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா, சிக்கன் பிரியாணியே தோத்து போயிருங்க. அந்த அளவுக்கு என் ஒய்ஃப் அழகா எக் பிரியாணி சூப்பரா செஞ்சிருந்தா. நல்லபடியா சாப்பிட்டேன். என் ஒய்ஃப் இந்த மாரி மேலும் மேலும் பண்றக்காக எல்லாரும் கமெண்ட்ஸ்ல ஒரு ஹார்டின தட்டி விடுங்க. நம்ம ரஞ்சித் நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும்